பயிற்சி 7.1 இரண்டாவது கணக்கு பி ஸ்கொயர் மைனஸ் 1 0 மைனஸ் 31 மைனஸ் கியூ கியூப் 7 ஆர் ப்ளஸ் 1 9 மைனஸ் 2 8 எஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 0 மைனஸ் 4 7 3/2 9 மைனஸ் 2 8 மைனஸ் பை எனில் பி கியூ ஆர் எஸ்ஸின் மதிப்புகளை காண்கன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே ஈக்குவல் டுன்னா சமம்னு அர்த்தம். இந்த அணியினுடைய மதிப்பும் இந்த அணியினுடைய மதிப்பும் சமம். முதல் உறுப்புக்கு இந்த முதல் உறுப்பு ஈக்குவல் டு இரண்டாவது உறுப்பு ஈக்குவல் டு இரண்டாவது உறுப்பு மூன்றாவது உறுப்பு ஈக்குவல் டு மூன்றாவது உறுப்பு. அடுத்த நிறையில் முதல் உறுப்பு ஈக்குவல் டு முதல் உறுப்பு இரண்டாவது உறுப்பு ஈக்குவல் டு இரண்டாவது உறுப்பு மூன்றாவது உறுப்பு ஈக்குவல் டு மூன்றாவது உறுப்பு. ஸோ இதான் அர்த்தம். இப்போ பி ஸ்கொயர்னுடைய மதிப்பு பினுடைய மதிப்பு கியூனுடைய மதிப்பு ஆர்னுடைய மதிப்பு எஸ்னுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பி ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் ப்ளஸ் 1. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு ப்ளஸ் 1. எனக்கு பினுடைய மதிப்பு தான் தேவை. ஸ்கொயர் இருக்கட்டும் பரவாயில்ல, அப்புறமா நான் பார்த்துக்கிறேன். இந்த மைனஸ் 1 சமக்குறிக்கு அந்த பக்கமாக எடுத்துகிட்டு போயிடணும். பி ஸ்கொயர் மட்டும்தான் அங்கே இருக்கணும். அது தேவையில்லாத எல்லாத்தையும் சமக்குறிக்கு அந்த பக்கமாக எடுத்துகிட்டு போகணும். அப்போ மைனஸ் 1 சமக்குறிக்கு அந்த பக்கமாக போனால் ப்ளஸ் 1 மாறும். அப்போ 1 கூட 1 சேர்த்து என்ன சமமாக நமக்கு 2 மாறும். எனக்கு தேவை பினுடைய மதிப்பு தான் தேவை. தீஸ் இம்ப்ளைஸ் பி ஈக்குவல் டு வெறும் பி வேணும். அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகணும். ஸ்கொயர் கேன்சல் ஆகணும் எடுக்கணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எடுக்கும்போது என்ன பண்ணணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா சப்போஸ் இங்கே பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாமே. 4ன்னு இருந்துச்சுன்னா அப்போ இதை ஸ்கொயர் வடிவில் எழுதணும். சம மதிப்புகள் சமம்னு இருந்துச்சுன்னா அங்கே அடுக்கு 2 இருந்துச்சுன்னா இங்கேயும் அடுக்கு 2 வரணும். அப்போ எதனுடைய அடுக்கு 2? 2 ஸ்கொயர் தான் 2. ஆனால் என்ன 2 ஸ்கொயர் 4 வரும் எனக்கு. ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 தான், மைனஸ் 2 ஸ்கொயர் 4 தான். அப்போ தான் என்ன போடுறோம், நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ்னு போடுறோம். ஓகே, அதனால் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்பொழுது எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் ஆர் மைனஸ்னு சொல்லிட்டு போடணும் சாமி. தீஸ் இம்ப்ளைஸ் இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். பி ஈக்குவல் டு இது எதுவும் பண்ண முடியாது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. சாரி, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அடுத்தது கியூ சம்மந்தப்பட்டது பாருங்கம்மா. கியூ சம்மந்தப்பட்டது யார் இருக்காங்க பாருங்கள். மைனஸ் 31 மைனஸ் கியூ கியூப் ஈக்குவல் டு மூன்றாவது உறுப்பு ஈக்குவல் டு மூன்றாவது உறுப்பு மைனஸ் 4 இருக்குது. ஸோ மைனஸ் 4 வச்சிடலாம். எனக்கு கியூனுடைய மதிப்பு தான் தேவை. கியூனுடைய மதிப்பு எதில் இருக்கணும், ப்ளஸில் இருக்கும். நாங்கள் மைனஸில் இருக்குது. அந்த மைனஸாக இருக்கிற கியூ கியூப் தான் பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ இந்த கியூ கியூப் மட்டும்தான் அங்கே இருக்கணும், வேறு யாரும் இங்கே இருக்கக்கூடாது. மைனஸ் 4 என்ன பண்ணணும், இங்கே எடுத்துகிட்டு வந்துடணும். திஸ் இம்ப்ளைஸ் மைனஸ் கியூ கியூப் அந்தாண்ட போச்சுன்னா ப்ளஸ் கியூ கியூப் சமக்குறிக்கு ஒரு பக்கம் இருக்குதா. இப்போ இந்த பக்கம் இது போயிடுச்சு, இந்த பக்கம் இது வருது. ஏற்கனவே எங்கன்னா இருக்காங்க மைனஸ் 31 மைனஸ் 4 சமக்குறிக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 4. சொன்னால் புரியுதா? சமக்குறிக்கு ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் இதுன்னு அர்த்தம். ஐயோ மிஸ், இது இந்த பக்கம் தானே வரும், எந்த பக்கம்னா இதனுடைய மதிப்புகள் ரெண்டும் சமம், அவ்வளோதான். தீஸ் இம்ப்ளைஸ் கியூ கியூப் ஈக்குவல் டு ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியனது சின்ன கழிக்கணும், பெரியனுடைய குறி போடணும், மைனஸ் 27. இதை கியூப் வடிவில் எழுதணும். தீஸ் இம்ப்ளைஸ் கியூ கியூப் ஈக்குவல் டு எதனுடைய கியூப் 27, 3 கியூப் 27. ஆனால் என்ன 27 இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் போடுறோம். ஏன்னா அடுக்கு ஒற்றைப்படையாக இருந்தால் மைனஸ் இருந்தால் என்ன தான் வரும், மைனஸ் தான் வரும். அடுக்கு ரெட்டப்படையாக இருந்தால் தான், அடுக்கு 2 4 6 8 அது மாதிரி ரெட்டப்படையாக இருந்தால் தான் அடுக்கு இங்கே மைனஸாக இருந்தாலும் ப்ளஸில் வரும். அடுக்கு ஒற்றைப்படையாக இருந்துச்சு அங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் தான் வரும். அப்போ மைனஸ் 3 தான் ஹோல் கியூப்னு போடணும். கியூபும் சமமாக இருக்குது. அப்போ கியூக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பாருங்கள். தீஸ் இம்ப்ளைஸ் கியூ ஈக்குவல் டு மைனஸ் 3. ஓகே சாமி, ஆன்சர் எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சரு அவங்க பார்த்து டிக் அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, அடுத்தது ஆர்னுடைய மதிப்பு தேவை. ஆர்னுடைய மதிப்பு பாருங்கள். முதல் உறுப்பு 7க்கு 7 இருக்குது. ஆர் ப்ளஸ் 1க்கு பதிலாக இருக்குது 3/2. ஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 3/2. தீஸ் இம்ப்ளைஸ் எனக்கு ஆர் மட்டும் தான் தேவை. என்னாரு முன்னாடி குறியிலனா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 சமக்குறிக்கு அந்த பக்கமாக எடுத்தோம் மைனஸ் 1 மாறிடும். இருக்கிறத எழுதிடுங்க, அதுக்கப்புறம் இதை போடுங்க. ஒரு முழு எண் ஒரு பின்ன எண் வந்திருக்கு, நடுவில் ப்ளஸோ மைனஸோ வருதோ. மைனஸ் வந்துச்சுன்னா குறுக்க பெருக்கி கழிச்சு பை போடணும். தீஸ் இம்ப்ளைஸ் ஆர் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2/2 குறுக்க பெருக்கி கழிச்சு பை போடணும். பை போட்டு இங்கே என்ன இருக்கோ அதை எழுதணும். தீஸ் இம்ப்ளைஸ் ஆர் ஈக்குவல் டு ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். முன்னாடி குறிலாம் என்ன அர்த்தம், ப்ளஸ்ஸு. பெரியனது சின்ன கழிச்சா 1, பெரியனுடைய குறி ப்ளஸ், போட வேண்டிய அவசியம் இல்லை. 1/2. அப்போ ஆர்னுடைய மதிப்பு 1/2. அடுத்து எஸ்னுடைய மதிப்பு பாருங்கள். எஸ் மைனஸ் 1க்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் பை. எஸ் மைனஸ் 1க்கு பதிலாக மைனஸ் பை இருக்குது. தீஸ் இம்ப்ளைஸ் பையன் அப்படிங்கிறது ஒரு மாறிலி, நம்ம அப்படியே தான் எழுத போகிறோம். எஸ்னுடைய மதிப்பு நமக்கு ப்ளஸில் இருக்கும். ஸோ முன்னாடி குறியிலனா ப்ளஸ் இருக்க தான் அர்த்தம். ஸோ எஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 சமக்குறிக்கு அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 1 மாறும். மைனஸ் பை ப்ளஸ் 1. தீஸ் இம்ப்ளைஸ் எப்பவுமே நம்ம எழுதும்போது மைனஸ் முன்னாடி எழுத மாட்டோம்.
ப்ளஸ் தான் முன்னாடி எழுதும், அதனால் 1 தூக்கி இந்த பக்கம் எழுதிடுங்க. ஸோ எஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பை. மிஸ் நான் அப்படி எழுதலைன்னா தப்பா அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, 2 ஆன்சருமே ரைட்டு தான். சரியா சாமி? ஓகே. ஸோ ஒரு 1/2 மார்க் போட்டு 2 மார்க் கொஸ்டின் இது ஓவர்.